சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க. கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு ஒரு சோதனை காலம். அம்பிகாவதிக்கு மந்திரியின் சூழ்ச்சியால் தவறான ஒரு தீர்ப்பு, மரண தண்டனை. மனம் தாங்காமல் சோழ நாட்டிலிருந்து நடந்து வந்து பிறந்த ஒரு நாட்டரசன் கோட்டையிலே முக்தி அடைந்தது நாம் செய்த பாக்கியம். அனைவரும் அவரவர் எண்ணங்கள் உடனே நிறைவேறும். அற்புத கம்பன் கோவில், கம்பன் உறங்குமிடம், கம்பன் முக்தி கொண்ட இடம். நாம் 5:30 மணிக்கு இந்த அரங்கத்துக்குள் நுழைந்த போது பொதுவாகவே இந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பல வடிவங்களில் என்னிடம் வந்து சொன்னாங்க. இப்ப இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க. 6:30 மணிக்கு மேல ஒரு 50-60 பேர் வருவாங்க. 7 மணிக்கு மேல இன்னொரு 50 பேர் வருவாங்க. 7:30 மணிக்கு அரங்கம் நிறைஞ்சிடும். ஒரு 200-250 பேர் இருப்பாங்க. அப்படி என்னை ஊக்கப்படுத்தி விட்டு எனக்கு ஒரு மன தைரியத்தை வழங்கிவிட்டு அப்படித்தான் சென்றார்கள். ஆனால் உள்ளபடியே இங்கு இந்த அரங்கத்தில் யாருமே இல்லை என்றாலும் எதிரிலே இருக்கின்ற கம்பனுக்காக திருவெண்ணெய்நல்லூரிலே ஒரு சாதாரண குழந்தையாக பிறந்து தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய கல்வி அறிவால், தான் பெருக்கிக் கொண்ட விஷய ஞானத்தால் கல்வியில் பெரிய கம்பன் என்று பாட்டு அரசனாகி அந்த ஒரு தமிழ் புலவனுக்காக நாம் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். ஆதிச்சி கிருஷ்ணன் அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்த போது உள்ளபடியே நான் கொஞ்சம் சங்கோஜப்பட்டேன். ஏன் என்று சொன்னால், காதலை பேசுகிற வயதை நான் கடந்து விட்டேன் என்று நானே நினைத்துக் கொண்டிருந்தேன். 50 வயது 50 தொட்டுவிட்டது. இப்பொழுது போய் காதலை பற்றி எல்லாம் பேசுவதா என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சங்கோஜத்தை போக்கும் விதமாக ஒரு ஆசையுரையை சுவாமிகள் அவர்கள் வழங்கியிருக்கிறார். சுவாமிகளுடைய ஆசிரியரிலே இன்றைய பெண்கள் அனைவரும் அதிகமான திருமணத்திற்கு அதிகமான பெண்கள் தயாராகி வர வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அது காதலோடு இருக்க வேண்டும்